ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மோடு இருந்து கிருபையாக நம்மை நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கல்வாரியிலே தன்னை அவர் ஒப்பு கொடுத்த போது, அவர் அந்த சிலுவையிலே தொங்குகிற போது சில வார்த்தைகளை பேசினதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் சில சிந்தனைகளை, சில கருத்துக்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் அப்படிய 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அருமையானவர்களே, கல்வாரியிலே என் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அப்படிய சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அவர் எந்த நிலைமையில் அவர் இருந்திருப்பார் பாருங்க. சற்று முன் வரைக்கும் அவர் அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, இன்னும் காரி கூட துப்புறாங்க, அவரை சிலுவை சுமக்க பண்ணுகிறார்கள், தலையிலே முள்முடி சூட்டுகிறார்கள், பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே அவருக்கு வந்தது. சகலத்தையும் அவர் தாங்கினார், சகலத்தையும் சகித்தார். எதற்காக என்றால் எல்லாம் நமக்காக தான். நாம் ரட்சிக்கப்படும்படியாய், நாம் மீட்கப்படும்படியாய், நமக்கு வர இருந்த நிந்தைகள், அவமானங்களை மாற்றும்படியாக தான் ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை அர்ப்பணித்தார். சகலத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி அவர் ஏற்றுக்கொண்ட நிலைமையில் பாருங்க, அவரை அந்த இடத்துல அவங்க சிலுவையில் அறையும் போது கூட 2 பக்கத்திலும் 2 கள்ளர்களை சிலுவையில் அறைகிறாங்க. நடுவில் ஆண்டவராய் இயேசுவை அறைகிறாங்க. அந்த அளவு எவ்வளவு தூரம் அவரை கீழாக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவத்தையும் அவங்க செய்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு நேர்ந்த எல்லா நிலைமையும் அவருக்கு தெரியும், எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவங்க அதை செய்தவர்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர்களை அவர் பார்த்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, இவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை தான் நம்ம நோட் பண்ணணும் பாருங்க. சிலர் எல்லாம் அதை எல்லாமே எனக்கு தெரியும்னு நினச்சிருப்பாங்க. ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துல ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அவங்க பாரம்பரியத்தை தான் அவங்க பெருசாக நினச்சாங்க. அவருக்கு எதிராக தான் நின்னாங்க எல்லாரும். சிலருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவங்க பார்த்தவங்களா கூட இருந்திருக்கலாம். அப்படி ஆலோசனை கூட அவங்க அவருடைய வார்த்தைகள் கூட மனசில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை எப்படியாகிலும் பழி தீர்க்கணும், அவரை எப்படியாகிலும் கொலை செய்திடணும்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா, இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சரியான அறிவில்லாமல் தான் இதை செய்துட்டாங்க, அதனால மன்னிச்சிருங்க. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இல்லை, அவங்க தெரிஞ்சுதான் செய்தாங்க, என்ன எப்படியாகிலும் கொலை செய்யணும்னு தீர்மானம் போட்டு தான் செய்தாங்க, அப்படி ஆண்டவர் பேசலை. அந்த வார்த்தையிலே ஒரு பரிந்து பேசுதலை நம்ம பார்க்குறோம் இல்லையா?
பிதாவிட்ட பரிந்து பேசுகிற, தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா, இவங்களை எப்படியாகிலும் மன்னிச்சிருங்க. பாருங்க, ஆண்டவரை சரி தூர இடத்துல நம்ம ஒரு ஆள் தவறு செய்த ஒரு ஆள் இருக்கும்போது நாம் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஆனால் அவங்க நம்ம பக்கத்திலே நிற்கும்போது அவங்கள பார்த்த உடனே நமக்கு தோணும், அன்றைக்கும் இப்படி செய்தவன் தானே, இப்படி தப்பு பண்ணவன் தானேன்னு சொல்லி உடனே உணர்வு வரும், கூட கொஞ்சம் கோபம் வரும். ஆண்டவரை நிந்தித்தவர்கள், தூஷித்தவர்கள், கொலை செய்ய துடித்தவர்கள் எல்லாம் முன்னாலே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே பிதாவே இவர்களை மன்னிச்சிருங்க, இவங்க செய்கிறது இவங்களுக்கு தெரியலை, தெரியாமல் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை கவனிங்க பார்ப்போம். அதாங்க பெரிய ஒரு மன்னிப்பு. நம்ம ஒரு நாளில் ஆண்டவரை அறிந்த பின்பும் சில பாவங்கள் தெரிஞ்சே செய்கிறோம். பாவம்னு தெரியுது, ஆனால் அதை நம்ம செய்கிறோம். என்னால் செய்யாமல் இருக்க முடியலை. பாருங்க, நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நான் ஜெபம் பண்ணாமல் இருப்பது தேவனுக்கு பிரியலைன்னு தெரியுது, ஆனால் ஜெபிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாமல் இருப்பது தேவனுக்கு பிரியலை தெரியுது, ஆனால் போகாமல் இருக்கிறோம். வேதம் படிக்காமல் வேறு காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு இருப்பது தேவனுக்கு பிரியலைன்னு தெரியும், ஆனால் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நம்ம பண்ணின நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா. எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்கள். நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் கரெக்டாக கணக்கு போட்டு ஆண்டவர் எடுத்தா ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது, ஒருவரும் தொடர்ந்து ஆண்டவரோடு பயணிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு நம்மளோட வாழ்க்கையில் தவறுகள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவை இவங்களை மன்னிச்சிருங்க, தெரியாதபடி செய்கிறாங்க, அவங்க அறியாதபடி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க என்ன செய்கிறது என்று அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை நாம் மனதில் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கும் நீங்களும் நானும் நிலை நிற்கிறோமானால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில், தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் நாம் நிற்கிறோமானால், இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க, மன்னிப்பு ஒரு புறம், ஆனால் ஒரு பரிந்து பேசுதல். அறியாமல் செய்கிறார்கள், தெரியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிதாவிடத்தில். அதாங்க நம்ம கர்த்தர். அதனால்தான் நாங்கள் நிற்கிறோம், அதனால்தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணாததுனால்தான், என் வாழ்க்கையில் எந்த குறையும் வராததுனால்தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன், நான் சில காரியங்களை செய்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையை அப்படியே யோசித்து பாருங்க, கொஞ்சம் அப்படியே உணர்ந்து பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்களும் நானும் தவறியது உண்டல்லவோ, குறைவு உண்டல்லவோ, தேவன் விரும்பாத காரியங்களுக்கு நேராக நாம் கடந்து போனது உண்டல்லவோ. நம்ம ஊர்ல கடந்து போகாட்டால் நம்ம சிந்தையில் அது பிரதிபலிக்கும். இது செய்தால் எப்படி இருக்கும், முன்னால் இப்படி இருந்துச்சு, அந்த எண்ணங்கள் வருமா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், அறியாமல் செய்துட்டாங்க, அவர்களை மன்னியும். நம்ம கூட அநேக நேரத்தில் சிலரை நம்ம மன்னிப்போம், ஆனால் மறக்க மாட்டோம். அது எப்போ தெரியும்னா, அவங்கள நம்ம பார்க்கும்போது இந்த எண்ணம் எல்லாம் அப்படி ஓடி வரும். அன்றைக்கு இவங்க இப்படி பண்ணாங்க இல்லையா, இந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே பிரதிபலிச்சுட்டே வரும். நம்ம அதை யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும், அந்த முகத்தை பார்க்கறதுக்கே விரும்ப மாட்டோம். ஆனால் கர்த்தரை பாருங்க, அவரை சுற்றி சுற்றி தான் அந்த ஜனங்களெல்லாம் நிற்கிறாங்க. எல்லாரும் ரட்சிப்பேன்னு சொல்லியே நீ கீழே இறங்கி வா,
அப்படின்னு சொல்லி பலவிதமான நிந்தைகள். யூதருக்கு ராஜாவேன்னு சொல்லி தலையில் கொட்டுறாங்க, காரி துப்புறாங்க. உன்னை தொட்டது யாருன்னு சொல்லி அப்படிலாம் பயங்கரமாக நிந்திக்கிற கூட்டம் முன்னால் நின்றுட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த மன்னிக்கிற ஒரு இருதயம், இன்னும் சொல்லுவோம், அவருக்குள்ளும் அந்த இருதயம் இருக்கிறது. தெரிஞ்சா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சா இப்படி தப்பு பண்ண மாட்டாங்க என்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு. அதான் தேவன். தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாமும் கூட நமக்கு எதிராக தவறு பண்ணுகிறவர்கள், அவங்க தெரியாம பண்ணியிருக்கிறாங்க, தெரிஞ்ச இப்படி செய்ய மாட்டாங்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ள இருக்கணுங்க. அதுதான் தேவன் தருகிற எண்ணம். குடும்பங்களில் கூட ஏதோ தெரியாம ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, கணவனோ மனைவியோ, அதை மனதில் வச்சுட்டு இப்படிதான் பேசுறாருன்னு சொல்லி அவங்கள மன்னிச்சிட்டங்க அப்படி சொல்லுவோம், சாரிலாம் சொல்லிடுவோம். ஆனால் மனசுல இருக்கும், இல்லைங்க நம்ம வாழ்க்கை மறக்கிற மன்னிக்கிற சோபம், அறியாமல் செய்துட்டாங்க அவங்க, வேணும்னு செய்ய முடியாதவங்க, ஏன்னா நான் தேவ பிள்ளை. இதை என்ன நம்ம உள்ளத்தில் முழுமையாய் பிரதிபலிக்கிற போது யாரையெல்லாம் நம்ம மன்னிக்கிறோமோ அவர்கள் செய்த தவறுகளை மறந்து விடுவோம். பாருங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்ம பாவங்களை நம்ம விட்டு அகற்றினார், கடலின் ஆழத்தில் கொண்டு போட்டார். இப்படிலாம் வசனம் இருக்கு இல்லையா? அது நமக்கு பொருந்தவங்க. ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம மறக்க முடியலை. சிலரை பார்த்தவன்னு சொல்கிறோம், அன்றைக்கு பேசுனது அன்றைக்கு நடந்தது என்னால் மறக்க முடியாது சொல்கிறோமா? ஆனால் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம போய் திருவிருந்துலையும் அட்டன் பண்ணுறோம், ஆனால் அது நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அப்படி கிடையாது. இப்போ தேவனிடத்தில் இந்த இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சுவாபம், அவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. பிதாவே இவர்களை மன்னிங்க, அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நம்ம பிரதிபலிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட நினைவுகளோடு இருந்ததுனால்தான் கர்த்தர் நம்மை நினைத்து அப்படி பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அப்போ முதல்ல கர்த்தர் அந்த மன்னிப்பை தருகிறார் இல்லையா? அங்கே பார்க்குறோம், அந்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை அவர் கட்டளை எடுக்கிறார். அது எப்படிப்பட்ட மன்னிப்பு? அது முற்றிலுமாக மறந்து போகிற, மாறி போகிற மன்னிப்பு. அவர்கள் அறியாமல் தான் செய்தார்கள் என்கிற ஒரு ரிசல்ட். அவங்க அறியாமல் தான் செய்துட்டாங்க. அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நாம் அப்படி தான், அதை அப்படி வச்சு பாருங்க பார்ப்போம், எல்லாமே மாறிடும். நம்ம ஃப்ரீயாக இருப்போம். இவங்க அன்னைக்கு இப்படி பண்ணாங்க, இனிமே இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படிலாம் வராது. குடும்பத்துக்குள்ளே நம்ம போகிற வருகிற இடத்துல ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக நம்ம வாழ முடியுங்க. இன்னும் சிலுவையில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. இன்னொரு வார்த்தையை கூட நம்ம பார்த்தோன்னா 23 அதிகாரத்தில் 43 வசனம் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இது யாரை பார்த்து சொல்கிறாரு? அவரோடு கூட இவரை அவமானப்படுத்தும்படியாக. அது என்ன சொல்லலாம்னா, நடுவில் இருக்கிறது தலைவர்னி பொறுப்பு. அப்போ ஆண்டவராக இயேசு நடுவில் இருத்தி பக்கத்தில் 2 கள்ளர்கள் திருடர்களை வச்சு ஆண்டவரை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துகிறாங்க. அந்த அவமானத்திற்கு பாருங்க, ஒரு பொருளாக கருவியாக இருந்த அந்த சிலுவையில் தொங்கின கள்ளர்கள். இதில் ரொம்ப முக்கியமாக அறிய வேண்டிய காரியம், அதில் ஒரு கள்ளனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஒரு கள்ளன் ரட்சிக்கப்படுறான், அங்கே 2 கள்ளன் இருக்கிறான்.
எல்லா மனுஷனையும் ரட்சிக்கும்படியாக தான் அவர் வந்தார். ஏன் அந்த ஒருதனை மட்டும் அவர் ரட்சித்தார் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தை வரலாம். அப்போ ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? ஏன் 2 பேரையும் அவர் ரட்சிக்கலை? ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நம்ம ஆன்சர் அந்த வேத பகுதியிலே இருக்குது. வருக 2 கள்ளர்கள் தொங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அத்தனை பிரச்சனை மத்தியிலும் அவர் பட்ட பாடெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நிந்திச்சதை பார்க்குறாங்க, அவமானப்படுத்ததை அந்த 2 கள்ளனும் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் உணர்றான். ஒருத்தன் சொல்கிறான், இப்படிலாம் பேசுகிறாங்களே, நீர் தேவன் தான் இறங்கி வாரோம் எங்களை மீட்டுறோம் அப்படிலாம் பேசுகிறான். அப்போ இன்னொரு கள்ளன் சொல்கிறான், இல்லைப்பா அவர் நம்ம தான் நியாயமாக தண்டிக்கப்படுறோம், ஆனால் அவர் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் அவன் பேசுகிறான். இந்த பேச்சு எதனால் வந்துச்சு? 2 பேரும் கர்த்தர் சந்தித்த ஒவ்வொரு நிலைமையையும் சூழ்நிலையும் பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் இந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, அவன் தன்னை அறியாதபடி இருதயத்துக்குள்ளே ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். 2, இப்பொழுது வாயினால் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறான். ரோமரில் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால்தான் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆனால் இன்னொரு திருடன் இவ்வளவு நடந்த பின்பும் மற்றவர்களைப் போல ஏளனம் பேசினானே தவிர ஆண்டவரை விசுவாசிக்கலை. அதனால அவன் ரட்சிக்கப்படலை. புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதன் நம்ம கூட நினைக்கலாம், ஆண்டவர் நினைச்சா எல்லாரையும் ரட்சிக்கலாமே, எல்லாரையும் மீட்டுக்கொள்ளலாமே அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஏன் அது நடக்கலைன்னா இதுதான் காரணம். உள்ளத்துக்குள்ளே அந்த நம்பிக்கை இல்லை ஆண்டவருக்கு மேலே. இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், அதன் மூலமாக தான் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவர் உயிர்த்தார், ஆனபடினால் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறார், அவர் இந்த உலகத்தை விட்டு மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார், அங்கே ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்திட்டு திருப்பி வருவாங்க, வந்து என்னையும் அழைச்சிட்டு போவார், நான் அவரோடு நித்திய காலமாக வாழுவேன். இந்த விசுவாசம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கணும். யாரெல்லாம் அந்த விசுவாசத்துக்குள்ளே வர்றாங்களோ அவங்கள தான் ரட்சிக்கிறார். கள்ளனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு என் கூட பரதேசியில் இருப்பாள். அப்போ அவரு கூட அந்த வார்த்தையை கூட நீங்கள் நோட் பண்ணணும். அவர் ரட்சிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு என் கூட பரதேசியில் இருப்பாள். அப்போ அவரோடு கூட நம்ம இருக்க முடியும். சற்று முன்வரைக்கும் பாருங்க, என்னெல்லாம் தப்பு பண்ணணுமோ பண்ணி அதுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம், தண்டனைக்குள்ள இருக்கிறாங்க. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தப்பு பண்ணோம், விசாரிச்சாங்க, இப்போ நான் தண்டிக்கப்படுறேன், முடிஞ்சது. ஆனால் அந்த முடிவிலே அந்த ஒரு கள்ளன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால், அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றபடினால அவன் வாழ்க்கை மாறுது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, நீங்கள் யாராகவும் இருக்கலாம். ஒருவேளை தப்பு பண்ணி இன்னைக்கு அநேக தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் இருதயத்துக்குள்ள நீங்கள் விசுவாசிக்கிற போது, அதை வாயினால் அறிக்கை செய்கிற போது, கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு திருடன் பரலோகம் போக முடியுமா? முடியாது. பாவம் செய்தவன் போக முடியாது.
ஆனால் கர்த்தர் பாவத்தை மன்னித்து அவன் விசுவாசத்தை கனப்படுத்தி அழைச்சிட்டு போறார். இன்றைக்கு என் கூட, அந்த வார்த்தையை கவனிங்க, என் கூட பரதேசியில் இருப்பாய். அவரோட இந்த உலகத்தில் அவன் இல்லை, உலக வாழ்க்கையில் அவன் இல்லை, கடைசி வரைக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தான் வர்றான், அதை சிலுவையில் தொங்கும் போது தான் வர்றான். ஆனால் அவன் வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப அங்கத்தில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் என் ஆண்டவரால் உங்களை ரட்சிக்க முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவரை நம்பணுங்க, அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம செய்யும்போது பாருங்க, ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த இடத்துல கூட நான் நினைக்கிறேன், சிலுவைக்கல்ல ஒரு பாவ அறிக்கை செய்கிறான் பாருங்க. எப்பா, நாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், அதுக்கேற்ற தண்டனையை நாம் அடைகிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. கவனிச்சிங்களா? அது நம்ம பாவம் செய்தோம், தண்டனை கிடைக்குது. அது ஒரு பாவ அறிக்கை, பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லலை, ஆனால் அவர் அப்படி கிடையாது, அவர் நீதிமானாக இருக்கிறாரு. ஆண்டவரை உயர்த்துறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானே, உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவர். பாருங்க, இந்த நாட்களில் அநேகர் இந்த பாடு மரணங்களை தியானிக்கிறீங்க, நல்லது. ஆனால் அவர் எதுக்காக பாடுபட்டார்? நமக்காக தான், நம்ம வாழ்க்கையை மாற்றும்படியாக தான், நம்ம குடும்பத்தை மாற்றும்படியாக தான், ஏன் இந்த தேசத்தையே மாற்றும்படியாக தான். அதை மட்டும் நம்ம அறிஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்தில் நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்முடைய குறைகளெல்லாம் மாற்றப்பட்டு நாம இரட்சகருக்கு சொந்தமாக நம்ம மாறிடுவோம். இன்னும் சிலுவையில் அநேக காரியம் இருக்குது. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, 26லேருந்தே வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்தாவினால் தான் உற்பத்தியானார். மாம்சத்துக்குரிய உறவு அவங்களிடத்தில் இல்லை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, இவர் வெளிப்படும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்போ இந்த உலகத்திலே தான் வரும்படியாய் காரணமாக இருந்த அந்த தாய் அவர் கைவிடலைங்க. அவருக்கு அன்பு அதுதான். நாம் கூட ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்தால் கூட அதை யோசிக்கிற கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை நமக்கு தருகிற தேவன். அதை புரிந்து கொள்ளணும். மனுஷனுக்காக நீங்கள் 1000 காரியம் செய்யுங்க, எல்லாம் மறந்துடுவோம். ஒரு சூழ்நிலை வர்றபோது நம்மை மறந்து போய்விடுவான். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் மறக்க மாட்டார். பாருங்க, பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, ஆனாலும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியினால் அப்படிப்பார். அவன் கொஞ்சம் பலத்தோடு என்னதான் பண்ணியிருப்பான்? நல்ல பலம் இருந்தால் பெருசாக பண்ணலாம். கொஞ்சம் பலத்தோடு அவன் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, சிம்பிளாக பண்ணுறாங்கன்னு வச்சுருங்க. அதை கூட கர்த்தர் மறக்கலை. நான் ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியம் தானே செய்கிறேன், அதெல்லாம் ஆண்டவர் நினைவில் வச்சிருப்பாரு. அதான் கர்த்தர். அதை நம்ம செய்யணுங்க. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறவளா இருக்கணும்.
ஏன்னா அவர் நம்ம நினைக்கிறார். அந்த தாயை பார்க்கிறார், அன்பான சீஷனை பார்க்கிறார், ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றார் பாருங்க. ஏப்பா அதுதான் உன் தாய், ஸ்ரீயே அது உன் மகன். ரெண்டு பேரையும் பாருங்கள், ஒரு அன்பின் பிணைப்பில் அவர் ஏற்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் அதுதான் அவர் செய்கிறார் பாருங்க. அவர் பரமேறி போகும்போது சீஷர்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பிறகு அதே போல அவர் போகும்போது பிதாவிடத்தில் கூட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நீர் தந்தவைகளை நான் உம்மிடத்தில் தருகிறேன், ஏன்னா நான் உங்ககிட்ட வர்றேன். இப்படி அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்தும் போது, அவருக்காக நாம் செயல்படும் போது, அவர் செய்கிற காரியங்களை, அவர் நம்மேல் செலுத்துகிற அந்த அன்பை, கிரியைகளை அவர் தொடர்ந்து நடத்த விரும்புகிறார், தொடர்ந்து செயல்படுத்த விரும்புகிறார். அவர்தான் கர்த்தர். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடுவீங்களா? எத்தனை பேர் என்ன நேசிப்பாங்கன்னு நினைச்சேன், சில காரியங்களை கூட அவங்க செய்தேன், என்ன மறந்துட்டாங்க சொல்றீங்களா? கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. எந்த நிலைமையிலும் உங்களை மறக்க மாட்டார், எந்த சூழலிலும் உங்களுக்கு விலக மாட்டார். யோசுவாவை பார்த்து அழகா சொன்னார், இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருத்தம் கூட உன்னை எதிர்க்க முடியாது, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உன்னை ஏன் எதிர்க்க முடியாது? நான் உன் கூடவே இருப்பேன். கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். 3 காரியங்களை நான் பார்த்தோம். ஒன்று, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பிதாவே மன்னிங்க. அந்த சுவாபம் நமக்குள்ள இருக்குதா? 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை நம்ம இன்னும் மறக்கலையே. ஏதோ ஒன்று நம்ம உள்ளுக்குள்ள இருக்குதுங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் அப்படி செய்திருப்பாருனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. கர்த்தர் கிருபையா இறங்குறாரு. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பன அப்பா, அந்த சிலுவை கள்ளன் கடைசி நேரத்தில் சந்திக்கப்பட்டது போல எங்கள் வாழ்க்கை முடிந்து போகும் என்கிற நிலைமையில் நாங்கள் இருந்த போது எங்களை தேடி வந்தீங்களே, ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஆண்டவரோட பேசுவீங்களா? கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியில் இறங்குகிறது. தேவ ஆவியானவர் அசைவாடுறாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். குடும்பங்களுக்குள்ளே ஆவியாண்டை ஆளுகை இறங்குது. உங்களை அண்டிக் கொண்டிருந்த சில பாவ கிரியர்கள், உங்களை அண்டிக் கொண்டிருந்த பாவத்தினால் உண்டாகின சாபங்கள், அது மட்டுமல்ல பிசாசு உங்கள் வாழ்க்கையில் புகுந்து விளையாடின சில அனுபவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். சகோதரா, உன்னை மாற்றுவதை நான் பார்க்கிறேன். உனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை. உன் வாழ்க்கையில் இந்த வார்த்தையின் மூலமாய் சில அனுபவங்கள் உனக்குள்ளே இருந்தது, அதை கர்த்தர் மாற்றி உன்னை புதுப்பிக்கிறார். சகோதரி, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். அம்மா, பலப்படுத்துகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை சீக்கிரத்தில் மாறும்படியாய் தேவன் உனக்கு உதவி செய்கிறார். அன்பு தாயாரே, தகப்பனாரே, என்னை யாருமே நேசிக்கல, நான் எந்த அளவு என் குடும்பத்துக்காக உழைச்சேன், செயல்பட்டேன், எல்லாருமே என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை மறக்கலம்மா, கர்த்தர் உங்களை மறக்கலப்பா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. நீங்க கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைவில் வைத்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறபடியால் நன்றி. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றுகிறபடியால் நன்றி. சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையை தருகிறபடியால் நன்றி. சகல துதிகள மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.